வாங்க, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இந்திய பெருங்கடல். உலக வரைபடத்துல நீல நிறத்துல அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. இது வெறும் கப்பல் போக்குவரத்தை பத்தினது இல்ல. ஆசியாவோட ரெண்டு பெரிய சக்திகளான சீனாவும் இந்தியாவும் தங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆடுற ஒரு முக்கியமான ஆட்டம் இது. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். உலகத்தோட வர்த்தகத்துக்கே உயிர்நாடியா இருக்கிற இந்த இந்திய பெருங்கடல் உண்மையிலேயே ஒரு பெரிய போர்க்களமா மாறப்போகுதா? அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனைக்குமே மையம் ஒரே ஒரு விஷயம்தான். சீனா தன்னோட இருப்புக்கே நம்பி இருக்கிற ஒரு ரொம்பவே பலவீனமான கடல் பாதை. அப்புறம் அந்த பாதையை எப்படியாவது தவிர்க்கணும்னு சீனா கிட்டத்தட்ட 40 வருஷமா போட்டு வச்சிருக்கிற ஒரு மெகா திட்டம். இந்த கதையை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பிரச்சனையோட ஆணி வேருக்கு போகணும். சீனா ஏன் இவ்ளோ தீவிரமா சில விஷயங்களை செய்யுதுன்னா அதுக்கு காரணம் அவங்களோட பலம் இல்ல, சொல்லப்போனா அவங்களோட மிகப்பெரிய பலவீனம்தான். அது என்னன்னு பாப்போம். நிபுணர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மலாக்கா தர்ம சங்கடம். இதுதான் சீனாவோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வீக்னஸ். ஏன்னா இந்த சின்ன கடல் வழிதான் சீனாவோட பொருளாதாரம், வர்த்தகம், எரிசக்தி எல்லாத்துக்குமே உயிர் மாதிரி. இந்த ஒரு வழியை நம்பிதான் அவங்க இருக்காங்க. இது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்க. சீனாவோட தொழிற்சாலைகளையும் பெரிய பெரிய நகரங்களையும் இயக்குறதுக்கு தேவையான கச்சா எண்ணெயில சுமார் 80% இந்த ஒரே ஒரு சின்ன வழித்தடம் வழியாதான் வருது. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வழி ஒரு சில நாளைக்கு முடங்கி போனா கூட சீனாவோட பொருளாதாரம் என்ன ஆகும்னு. இது வெறும் எண்ணெய் இறக்குமதி விஷயம் மட்டும் இல்ல. மொத்தமா பார்த்தா சீனாவோட கடல்வழி வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 65% இந்த மலாக்கா ஜலசந்தியை நம்பிதான் இருக்கு. இது சீனாவோட முழு பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய தலைவலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்மஸ் ஜலசந்தியில ஒரு சின்ன பதற்றம் ஏற்பட்டப்போ உலகத்துல பெட்ரோல் விலையெல்லாம் எப்படி ஏறுச்சுன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். சீனாவுக்கு மலாக்கா ஜலசந்தி அதைவிட பன்மடங்கு பெரிய ஆபத்து. ஹார்மஸ்ல பிரச்சனைனா உலகத்துக்கே பாதிப்பு. ஆனா மலாக்கால பிரச்சனைனா அது நேரடியா சீனாவோட பொருளாதாரத்தையும் முடக்கி போட்டுடும். இந்த பயம் சீனாவுக்கு பல வருஷமா இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய தர்ம சங்கடத்துக்கு சீனா என்னதான் தீர்வு வச்சிருக்காங்க? அது ஒரு தைரியமான பல வருஷ பிளான். அந்த பிளானோட மையப்புள்ளி மியான்மர். சீனாவோட தீர்வு இதுவான். சீனா மியான்மர் பொருளாதார வழித்தடம், அதாவது CMEC. இது நேத்தின்னைக்கு யோசிச்ச திட்டமெல்லாம் இல்ல. கிட்டத்தட்ட 40 வருஷமா சீனாவோட திட்டமிடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவான ஒரு நீண்ட கால திட்டம் இது. இந்த வழித்தடத்தை கொஞ்சம் பாருங்க. இது நிலப்பகுதியால் மட்டுமே சூழப்பட்ட சீனாவோட யுன்னான் மாகாணத்துல தொடங்குது. அங்கிருந்து நேரா மியான்மர் வழியா பயணிச்சு இந்திய பெருங்கடல்ல வந்து முடியுது. அதாவது மலக்கா ஜலசந்திய சுத்தமா தொடாம ஒரு மாற்றுப்பாதை. இப்போ ஆய்வாளர்கள் மியான்மரோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மியான்மர் சீனாவுக்கு ஒரு புதிய ஈரான் மாதிரி மாறிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? இந்த ஒப்பீட்டுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, மியான்மரோட அமைவிடம். அது சீனாவுக்கு இந்திய பெருங்கடலுக்கு நேரடியான ஒரு நுழைவு வாசல திறக்குது. 2வது, எரிசக்தி பாதுகாப்பு. எண்ணெய், எரிவாயு எல்லாத்தையும் மலாக்காவை சுத்தமா தவிர்த்துட்டு பைப்லைன் வழியா நேரடியா சீனாவுக்கு கொண்டு போயிடலாம். 3வது, புவிச்சார் அரசியல். இந்த இடத்துல ஒரு தளம் அமைக்கிறது மூலமா இந்த பகுதி முழுவதையும் சீனா தனது ராணுவம் மற்றும் அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா ஒரு நிமிஷம், இந்த மியான்மர் வழித்தடத்தை மட்டும் நம்ம தனியா பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம முழு படத்தையும் பார்க்க தவறிடுவோம். இது இந்திய பெருங்கடல் முழுக்க சீனா விரிச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய வலையில ஒரு முக்கியமான கண்ணி, அவ்வளோதான். அந்த முழு படம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பெரிய உத்திக்கு பேரு முத்துமாலை உத்தி அல்லது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஸ்ட்ராட்டஜி. இது என்னன்னா, இந்தியாவை சுற்றி ஒரு மாலை மாதிரி சீனா முதலீடு செஞ்சு கட்டுன அல்லது கட்டுப்படுத்துற துறைமுகங்களோட ஒரு சங்கிலி தொடர். இந்த முத்து மாலையில இருக்கிற ஒவ்வொரு முத்தையும் பாருங்க. ஆப்பிரிக்கால ஜிபூட்டி, அது சீனாவோட முதல் வெளிநாட்டு இராணுவ தளம். பாகிஸ்தான்ல குவாதர் துறைமுகம். இலங்கையில ஹம்பான் தோட்ட. இப்போ இந்த மாலையை முழுமைப்படுத்துற மாதிரி மியான்மர்ல கியாக் பியூ. இதெல்லாம் ஒன்னா சேரும்போது இந்தியாவை சுற்றி ஒரு மூலோபாய வலயம் உருவாகிறத நம்மள பார்க்க முடியும். இது தற்செயலா நடக்கிற விஷயம் அல்ல. சீனாவோட இந்த ஒவ்வொரு அடியும் புதுடெல்லியில அபாயமணிகளை ஒலிக்க வைக்குது. ஒரு காலத்துல இந்தியாவோட கொள்ளைப்புறமா இருந்த இந்திய பெருங்கடல்ல சீனாவோட இந்த ஆதிக்கம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த ஆபத்துகள் எல்லாம் ரொம்பவே நிஜமானவ. மியான்மர்ல சீனா ஒரு தளம் அமைக்கிறதுனா அது இந்தியாவோட அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மிக மிக அருகில அவங்கள கொண்டு வருது.
விசாகப்பட்டினத்துல இருக்கிற நம்ம கிழக்கு கடற்படை தளம் நேரடியா அவங்களோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம சீன உளவு கப்பல்கள் இந்திய பெருங்கடலோட ஆழம், நீரோட்டம் பத்தின தகவல்களை சேகரிக்கிறதும் அதிகமாகியிருக்கு. இதெல்லாம் அவங்களோட நீர்மூழ்கி கப்பல் நடவடிக்கைகளுக்கு ரொம்பவே அவசியமான தகவல்கள். இந்த அட்டவணை முழு சூழலையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் சீனா தன்னோட வர்த்தகத்தையும் ராணுவ பலத்தையும் பாதுகாக்க முயற்சி பண்ணுது. ஆனா சீனாவோட ஒவ்வொரு நகர்வும் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாவும், இந்த பகுதியில தன்னோட செல்வாக்கை இழந்துடுவோமோன்ற கவலையும் ஏற்படுத்துது. இது ரொம்பவே சிக்கலான ஒரு புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம். கடைசியா ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. நாடுகள் தங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்க இப்படி உருவாக்குற புதிய வழித்தடங்கள் வர்த்தகத்தையும் ஒத்துழைப்பையும் வளர்க்கிற பாலங்களா இருக்க போகுதா, இல்ல அடுத்த பெரிய மோதலுக்கான புதிய போர்க்களங்களா மாறப்போகுதா? அமைதிக்கும் மோதலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எங்க வரையப்படுங்கிறது தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.